வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு கன்னியா லக்ன அன்பர்களுக்கு சனியை பற்றியது. அது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகக்கூடிய சனி பெயர்ச்சியை பற்றிய ஒரு முன்னோட்ட பதிவாக இப்போ நம்ம சொல்ல போகிறோம். கன்னியா லக்னத்திற்கு ஜென்ரலா சனி 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உடையவர் யோகாதிபதினெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சனியினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிற இடமும் நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியில அனுச நட்சத்திரமாகவும், 7ஆம் இடமான மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரமாகவும், 11ஆம் இடமான கடகராசியில பூச நட்சத்திரமாகவும் இருக்குது. அப்ப 3, 7, 11ன்ற கான்செப்ட் தான் சனி வச்சிருக்கு. அப்படிப்பட்ட சனி இப்ப ஒரு அவஸ்தையில இருக்காரு. இந்த 3, 7, 11க்கு நெகட்டிவா செயல்பட்டு இருக்காரு. அதனால என்னன்னா, இப்ப நம்ம கருவிகள், தகவல் தொடர்பு, ஒரு பிரயாணம் போறது, ஒரு கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கிறது, கமிஷன் வாங்குறது, இது மாதிரியான டீலிங்கெல்லாம் இப்ப சனி கொஞ்சம் நெகட்டிவா இருக்காரு. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன உபாதைகளை கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு சந்தோஷத்துக்கு நம்ம எதிர்பார்த்த பலன்களுக்கெல்லாம் சில தடைகளை கொடுத்துட்டு இருக்காரு. இது பாவ ரீதியான பலன். இதே நம்ம நட்சத்திர ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அவர் குரு நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து வக்கரகதியில ராகு நட்சத்திரம் மறுபடியும் குரு நட்சத்திரத்துல தான் பயணிப்பார். அப்ப இந்த குரு யாரு? நம்மளுக்கு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடையவர் இல்லையா? அப்ப தாய்மனை, பூமி, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், உற்பத்தி தொழில் சார்ந்த விஷயங்களும், இப்போ நம்ம ஒரு டீச்சராக இருக்கலாம் 4ஆம் இடங்கும் போது அது சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்களும், 7ஆம் இடம் அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவு, கஸ்டமர் ஓரியன்டேஷன். 7ஆம் இடம் என்பது நம்மளுக்கு யாராவது எதிர்ப்பாளராக வேலை செய்கிறாங்களா, நம்ம மேலே போட்டி பொறாமையோடு இயங்குறாங்களா, காம்படிட்டராக இருக்காங்களா, அவங்களையும் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி நட்சத்திர ரீதியாக நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறோம். அதுக்கும் போக இன்னும் டெப்தா பார்க்கணும்னா, எந்த பாவத்துக்குள்ள உண்மையிலேயே சனி இருக்காருங்கிறத நம்ம ஜனனஜாதத்தை வச்சு தீர்மானம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி உங்க ஜனனஜாதத்தை கணிச்சிங்க அப்படின்னா, அந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது இப்ப கன்னியா லக்னம்ங்கிறது 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரமா இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும், எந்த பாதத்துல இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு உத்தரம் 3 பாதங்கள், 2, 3, 4 பாதங்கள் முடிஞ்சு ஹஸ்தம் 1ஆம் பாதங்கிறது உங்களுக்கு 4வது புள்ளி. அப்படிப்பட்ட 4வது பாயிண்ட் தான் உங்களுக்கு நேரா மீன ராசியில 7ஆம் இடமா வரும். அப்ப அந்த 4வது பாயிண்ட்டை தொடர வரைக்கும் உங்களுக்கு சனி 6ல இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். 7ஆம் பாவத்துக்குள்ள போகலன்னு அர்த்தம். அதனால மார்ச்ல சனி வந்த உடனே நம்ம 7க்குள்ள போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல புரட்டாதி 4 பாதம், உங்களுக்கு உத்திரட்டாதியில 3 பாதம். இப்போ உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துல போகும்போது தான் உங்களுக்கு, அதாவது அஸ்தம் 3ல பிறந்தவங்களுக்கு 7 தொடர்றதா அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க இப்படியே 12 பாவத்துக்கும் டிகிரி வைஸ் பார்த்து அந்த எல்லைகளை பகுத்து பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீங்க பாவ ரீதியா கணக்கு எடுக்கணும். இப்ப ஜென்ரலா கெட்ட ஸ்தானம்ங்கிறது என்ன அப்படின்னா, 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இப்ப 4ஆம் இடம் நம்மளுக்கு தனுசு, 8ஆம் இடம் நம்மளுக்கு மேஷம், 12ஆம் இடம் நம்மளுக்கு சிம்மம். நம்ம பூமி ராசி, நெருப்பு ராசியான இந்த 3மே நமக்கு இடைஞ்சல் தர்ற ராசிகள். இந்த இடத்துல சனி வந்தாதான் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர், அழுத்தங்கள், சனியினுடைய தாக்கங்கள், சனி என்பது துக்ககாரகன், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அதுவும் சனியினுடைய திசையோ, புத்தியோ, அந்தரமோ, சூட்சமோ நடந்தால் மட்டும்தான் அது எஃபெக்டுக்கு வரும். அப்பதான் நமக்கு அது ஒரு மாறுபட்ட விளைவு கொடுக்கும். அதுலேயும் நமக்கு சனி யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சிஸ்டத்துல போட்டு கணிச்சு 12 பாவ உபநட்சத்திரங்களை தான் 12 பாவத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்களாக நம்ம பார்க்கணும். அப்ப 12 பாவம் அப்படின்னு எடுக்கும்போது, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துக்கோ 10ஆம் இடத்துக்கோ சனி வந்துட்டாரு, உங்க ஜனன ஜாதகத்துல 2ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 10ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ அந்த சனி இருக்காரு அப்படின்னா, அவர் உங்களுக்கு தொழிலுக்கு நல்லது பண்ண போறாரு, பணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ண போறாருன்னு அர்த்தம். அவர் அந்த விஷயத்துல கெடுக்க மாட்டார். அதே நேரத்துல
நம்ம ஜனன ஜாதகத்துல 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ அதிகாரியா வந்தாலோ, அல்லது தொடர்புல 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ ஒரு கனெக்டிவிட்டி வந்தாலோ, சனி வரும்போதெல்லாம் திசாபுத்தி அந்தரம் வரும்போதெல்லாம் நமக்கு பாதிக்கும்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த பேஸ் எங்க இருக்கு? நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கு. அது தெரிந்தால் மட்டுமே உண்மையிலேயே சனி நமக்கு நல்லவரா கெட்டவரான்னு தெரியும். சனியினுடைய பிரச்சனைகள் எந்த ரூபத்துல வருங்கிறது நமக்கு தெரியும். அது இல்லாம மொத்தமா நமக்கு ஒரு 7ல வந்துருச்சு 8ல வந்துருச்சுன்னு நம்ம ரொம்ப பதற்றப்பட வேண்டியது இல்லை. சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னத்துக்கு இப்ப 6ஆம் வீட்டுல இருக்கும்போது குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது இப்ப அந்த குரு ஒரு இடத்துல இருப்பார் இல்லையா? அப்ப அதை பார்க்கணும். இது மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்திலையும் பார்க்கணும். இப்ப கோச்சாரத்திலையும் குரு எங்க இருக்காரு? நமக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப இந்த 6ஆம் வீட்டுல இருக்கிற சனி ஒரு நோயை கொடுக்குது அப்படின்னா, அந்த சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு அந்த நோய்க்கு ரெமெடி பண்றாருன்னு அர்த்தம். அந்த நோயிலிருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. நோய் வந்தாலுமே பயப்பட வேண்டியதில்லை, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்றாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நம்ம அதை புரிஞ்சு கொண்டு போகணும். இப்ப அடுத்தது சனியினுடைய சொந்த நட்சத்திரத்துக்கே வருவார் மீன ராசியில. மார்ச்ல பூரட்டாதி 4ஆம் பாதத்துல முதல்ல என்ட்ரி ஆவார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4 பாதங்களுக்கும் உள்ள போவார். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கும்பராசியினுடைய பலனை முழுக்க தருவாரு. அப்படி தரும் பொழுது நம்மளுக்கு 6ஆம் இடமா வேலை செய்யும். இப்ப இந்த 6ஆம் பாவம் என்பது அகம் சார்ந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய லக்னம் சார்ந்து நோயின்னு எடுக்கிறோம். இப்ப இதே வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது புறம் சார்ந்த விஷயம். அப்ப லக்னம் சாராம சில விஷயங்கள் எடுக்கும்போது நோய் வேலை சார்ந்த விஷயத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் பணவரவு சார்ந்த விஷயத்துக்கும் ஒரு கடனா நமக்கு பணம் வரணும் அப்படின்னாலும் ஒரு வழக்குல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் அந்த சனி நட்சத்திரத்துல சனி போறது நமக்கு பாசிட்டிவா இருக்கும். அப்ப ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த கேஸ் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வலிமையா இருக்குன்னு அர்த்தம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வகையில நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு கிரகத்தையும் ஆய்வு பண்ணி நம்ம பலன் எடுக்கணும். இப்ப காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா மேஷம்தான் முதல் லக்னம். அப்ப 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமுமான அந்த கடக விருச்சிக மீனம்ங்கிறது ஒரு மோசமான இடம். அதனால இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அது உலகியல் ஜோதிடத்துக்கு நம்ம அதை கணக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கன்னியா லக்னம்னு எடுக்கும் பொழுது நம்ம ஜாதகத்தை ஒட்டி அவர் எந்த பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரியா வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவரு கோச்சாரத்துல போற நட்சத்திர ரீதியாகத்தான் தொடர்புகளை வைத்து நமக்கு பலனை தருவார். அதனால சனியை கண்டு பயப்பட வேண்டியதும் இல்லை. அதே போல சனியை தெரியாம நம்ம சனி நல்லவரா கெட்டவரான்னு தெரியாம நாம பலன் எடுத்துட்டு நாம் அதில் குழப்பிக்க வேண்டியதில்லை. இப்போ உதாரணத்திற்கு யார் ஒருத்தருக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக சனி வருதோ அவங்களுக்கெல்லாம் தான் சனி கெட்டவர்கள். அப்ப அந்த சனியினுடைய நட்சத்திரத்துல வர்ற கிரகம் திசாபுத்தி வந்தா கூட நமக்கு அது பாதிப்பை கொடுக்கும். இப்படியெல்லாம் நிறைய ஜோதிடத்துல இந்த நட்சத்திர சூத்திர முறையை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.